அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். சார், இந்த வாழ்க்கையில் சரியான வழிகாட்டிகளின் மூலமாக இந்த நாளை மட்டுமல்ல, நம் வாழ்க்கையை நல்ல வழிகாட்டிகளை கொண்டு வாழ்ந்து விட மாட்டோமா என்கிற மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம். அதனை சார் நல்ல வழிகாட்டிகளை தேர்ந்தெடுக்கிறது. இப்போ சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொல்வார், எனக்கு கே பாலச்சந்தர் என்கிற ஒரு இயக்குனர் இல்லை என்றால் இன்றைக்கு நான் இல்லைன்னார் ரஜினிகாந்த் சார். வாலி அவர்கள் சொல்வார், எம்எஸ்வி என்கிற ஒரு இசைக்கலைஞர் இல்லைன்னா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையே இல்லைன்னு வாலி அவர்கள் சொன்னார். பாலு மகேந்திரா அவர்களுடைய பட்டறையிலிருந்து வந்தவங்க எத்தனையோ பேர், அறிவுமதி அண்ணனாக இருக்கட்டும், நாமுத்துக்குமார் சாராக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருமே எங்களுக்கு பாலு மகேந்திரா என்கிற ஒரு ஆசான் இல்லை என்றால் நாங்கள் இல்லைன்னு. அப்படி இந்த வாழ்க்கையில் நம்ம அடுத்த நிலைக்கு போகணும்னா சரியான ஒரு தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். சரியான தலைவர்கள். இந்த தலைவர்கள் எப்படி பண்ணா 3 வகையான லீடர்ஷிப் குவாலிட்டிஸில் there is a difference between leader and dictator அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? இந்த லீடர் எப்படி பண்ணா 3 வகையான லீடர்ஸ் இருக்காங்க. இப்போ முதல் லீடர் எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பிரச்சனையை போய் சொல்கிறோம். ஒரு பிரச்சனையை சொன்னால், இது ஓம் பிரச்சனைப்பா, நீ தான் எப்படியாவது தீர்த்து கொண்டு வரணும், என்கிட்ட வராத, தயவு செஞ்சு போயிடு, என்கிட்ட வரவே வராத, இதெல்லாம் உன்னுடைய பிரச்சனை, நீ பார்த்து சரி பண்ணு, கிளம்பு அப்படின்னு சொல்கிறது முதல் வகையான லீடர். இவங்களால் பெருசாக முன்னேற்றம் இருக்குமானா கம்பெனிக்கும் முன்னேற்றம் இருக்காது, அவங்க வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் இருக்காது, அவங்களுக்கு கீழே இருக்கிற வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் இருக்காது. 2வது வகையான லீடர் யாருன்னா, உனக்கு தெரிஞ்சதை நீ சொல்லு, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், ஆனால் முயற்சி நீ தான் எடுக்கணும், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், நீ முயற்சி எடுத்து பார்த்துக்க அப்படின்னு காது கொடுத்து கேட்குறவங்க 2வது வகையான லீடர். ஆனால் 3வது வகையான லீடர் இருக்காங்களா, அவங்க தான் எல்லாருக்கும் உதவுவாங்க. என்ன தெரியுமா? என்ன பிரச்சனைன்னு நீ சொல்லு, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு நீ சொல்லு, அந்த தீர்வு ஒத்து வருமா ஒத்து வராதான்றத என்னுடைய அனுபவத்தை கொண்டு நான் சொல்கிறேன், இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம், இதை நம்ம சோதித்து பார்ப்போம், ஜெயிக்கிறோமா இல்லையான்றத 2 பேருமா சேர்ந்து முயற்சி பண்ணுவோம், ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷனாக முயற்சி பண்ணுவோம்னு ஒரு லீடர் சொல்கிறாங்கல்ல, அவங்களால மட்டும்தான் ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனம், அந்த கீழே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ், இவங்க எல்லாராலையும் முன்னேற முடியும். அப்படின்னா இப்படியான ஒரு வழிகாட்டுதல் இருந்தால் மட்டும்தான் முன்னேற முடியும். சார், சார்லஸ் ஃபோர்டுன்னு அமெரிக்காவில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரியினுடைய ஓனர் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவமாக ராபின் சர்மா த லீடர் ஹேஸ் நோ டைட்டில்ன்ற புத்தகத்தில் இந்த சம்பவத்தை சொல்கிறார். அது ஒரு ஃபேக்ட்ரி. அந்த ஃபேக்ட்ரியில் சார்லஸ் ஃபோர்ட் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய லேபர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே வர்றார், ஒவ்வொரு செக்ஷனாக பார்த்துக்கிட்டே வர்றார். அந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு 4 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மிஷினுக்கு கீழேயே, ஃபேக்ட்ரிக்குள்ளேயே மிஷினுக்கு கீழே வேலை பார்க்காம ஒரு 5 பேர் நின்று சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஓனருக்கு எவ்வளோ கோவம் வரணும், ஏன்டா வேலை நேரத்தில் வேலை பார்க்காம ஃபேக்ட்ரிக்குள்ளே நின்று சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கீங்களான்னு கோவம் வருமா வராதா? ஒரு ஓனருக்கு அப்படி தானே கோவம் வரணும். ஏன்டா சிகரெட் பிடிக்கிறேன், வெளியே போய் பிடிக்கலாம், அல்லது வேலை நேரத்துக்கு பின்பு பிடிக்கலாம், வேலை நேரத்தை விட்டுட்டு இப்படி 4 பேர் வெட்டியாக அரட்டை அடிச்சுட்டு சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கீங்களான்னு ஒரு ஓனர் கோவப்படணுமா வேணாமா? ஆனால் சார்லஸ் ஃபோர்ட் அப்படி கோவப்படலாம் சார். அவர் ரொம்ப அழகாக கீழே வந்து, ஃப்ரெண்ட்ஸ் யூ லைக் ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சட்டை பையிலிருந்து விலை உயர்ந்த சுருட்டை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. ஒவ்வொருத்தருக்காக கொடுத்து, நீங்கள் ஸ்மோக் பண்ணுறதா இருந்தால் உள்ளே பண்ணாதீங்க, வெளியே போய் பண்ணுங்கள். இந்த சுருட்டை ஸ்மோக் பண்ணணும்னா வெளியே போய் பண்ணுங்கள், அதுவும் வேலை நேரத்தில் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேலை முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே வெளியே போய் ஸ்மோக் பண்ணலாம், சரியா அப்படின்னு அந்த விலை உயர்ந்த சுருட்டை கொடுத்துட்டு வந்தாராம். இப்படியான லீடர்ஸ் கிட்ட தான் அந்த எம்ப்ளாயீஸ் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க சார். இவங்களுக்கு கீழே நம்ம வேலை பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. கரெக்டாக? ஹிட்லர்கிட்ட ஒருத்தர் பேட்டி எடுக்க போனாங்க, பத்திரிகையாளர் ஒருத்தர் பேட்டி எடுக்க போனார். கடலில் ஹிட்லருடைய கப்பல் கடலில் போயிட்டுருக்கு, பத்திரிகையாளர் பேட்டி எடுக்க போகிறார். இப்போ ஹிட்லர்கிட்ட கேட்குறாரு, உங்களுடைய வெற்றிக்கு காரணம் என்ன? என்கிட்ட வேலை பார்க்குறவங்க தான் ஹிட்லர் சொல்கிறாங்க. அது எப்படி வேலை பார்க்குறவங்க உங்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருப்பாங்களா? ஆமாம்ப்பா, உனக்கு நான் நிரூபிக்கட்டுமான்னு இருக்கார் ஹிட்லர். எப்படின்னு ஒருத்தனை கூப்பிட்டுருக்காரு, சோல்ஜர் ஒருத்தனை கூப்பிட்டு, அந்த ஜன்னல் வழியாக கடலில் குதி அப்படின்னு இருக்காரு. அவன் யோசிக்கவே இல்லை சார், பட்டணம் கீழே குதிச்சிட்டான், கடலில் குதிச்சிட்டான். 2வது ஆளை கூப்பிட்டாரு, ஜன்னல் வழியாக கடலில் குதின்னு, அவனும் யோசிக்கவே இல்லை சார், கடலில் குதிச்சிட்டான். இப்போ இந்த பத்திரிகையாளர் கேட்டுக்க வந்தவருக்கு ஒரு அதிர்ச்சி, ஏண்டா ஒரு கேள்வி கேட்டதுக்கு 2 பேரை கொண்டுட்டியாடா அப்படின்னு. இப்போ 3வது ஆளை கூப்பிட்டு கடலில் குதினார்ல, அவனும் கடலில் குதிக்க போனான். இவர் ஓடி போய் அவனை தடுத்துட்டு கேட்டார், ஏப்பா அவர் தான் குதிக்க சொல்கிறாரு, நீயும் போய் குதிக்கிறியே, ஹிட்லர் மேலே உனக்கு அவ்வளோ விசுவாசமானு? அவன் மெல்லமாக குரலில் சொன்னான், இந்த ஆள்கிட்ட வேலை பார்க்குறதுக்கு கடலில் குதித்து சாகிறது எவ்வளவோ மேல், அதனால் கடலில் குதிக்கிறோன்னா. சார், இப்படி இருந்துடக்கூடாது ஒரு லீடர். கரெக்டாக? இப்படி இருந்துடக்கூடாது ஒரு லீடர். எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஹிட்லர் ஒரு உதாரணம்.
இந்த ஈசாப் நீதி கதைகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ஒரு புலி, ஒரு ஓநாய், ஒரு நரி, 3 ஒரு கூட்டு வைக்குது. புலியை தன்னுடைய தலைவனாக தேர்ந்தெடுக்குது. இப்போ இந்த 3 சொல்லுது, நாங்களாக போய் வேட்டையாடுனா உங்களுக்கு உணவு கிடைக்காது, ஆனால் புலியான தலைவன் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா உணவை ஈஸியாக பிடிச்சிடலாம். இப்போ 3 சேர்ந்து ஒரு கூட்டணி போடுது. புலி, நரி, ஓநாய் 3 சேர்ந்து ஒரு கூட்டணி என்ன பண்ண, ஒரு மானை அடிக்குது. 3 சேர்ந்து இந்த பக்கம் ஒருத்தர், இந்த பக்கம் ஒருத்தர், இந்த ஒருத்தர் ஒரு மானை வேட்டையாடிட்டாங்க. வேட்டையாடினதுக்கப்புறம் இந்த புலி என்ன பண்ணுச்சு, ஓநாயை கூப்பிட்டு பங்கு பெரிய பண்ணுச்சு. உடனே ஓநாய் சொல்லிச்சு, நீ தான் இங்கே தலைவன், அதனால் இந்த தலையை நீங்கள் வச்சுக்கோங்க. புலிகிட்ட சொல்லிச்சு, தலையை நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த உடம்பை நாங்கள் எடுத்துக்கிறோம். உடனே புலி ஒரு அடி வச்சுச்சு ஓநாய், மூஞ்சியை சேர்த்து ஒரு அடி, தலையை சேர்த்து ஒரு அடி, அடித்த அடியில் ஓநாய் மயக்கம் போட்டு விழுந்துச்சு. இப்போ நரிட்ட சொல்லிச்சு, நீ பங்கு பிரி பார்ப்போம். நரி சொல்லிச்சு, நீங்கள் தான் தலைவர், தலை உங்களுக்கு தான். அதே போல் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதனால் உடம்பும் உங்களுக்கு தான். உங்களுடைய கால்கள் பலமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வேட்டையாட முடியும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும். கால்களும் உங்களுக்கு தான், வாலும் உங்களுக்கு தான், எல்லாமே உங்களுக்கு தான். புலி அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு, இப்படி தான் பங்கு பிரிக்கணுன்ற அறிவு உனக்கு எப்படி வந்துச்சு? இப்படி தான் பங்கு பிரிக்கின்ற அறிவு உனக்கு எப்படி வந்துச்சு? இப்போ நரி சொல்லிச்சு, நீங்கள் கற்றுக் கொடுத்தது தான் தலைவரே, நீங்கள் கற்றுக் கொடுத்தா. இப்போ ஓநாய்க்கு ஒரு பாடம் நடத்துனீங்கல்ல, இந்த பாடத்துலேருந்து நான் கற்றுக்கிட்டது தான் இந்த அறிவு. அதனால் மொத்தமும் உங்களுக்கு தான் கொடுக்கணுன்றதை நான் முடிவு பண்ணேன். இப்படி ஒரு தலைவன் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் வாழவே முடியாது சார். சுயநலம் மிக்க உலகம் இது, சூத்திரம் தெரிந்து பழகிவிடு, நல்ல தலைவனை தேர்ந்தெடு, இல்லையேல் இதுதான் தலைவிதி என்று வாழ்ந்துடு. அப்படி நல்ல தலைவர்களை, நல்ல வழிகாட்டிகளை தேர்ந்தெடுக்கும் போது இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி.